இதுக்கு அடுத்ததாக என்ன செய்ய போறோம்? ருக்குவுக்கு போகிறோம். ருக்குவுக்கு போகும்போதும் கை உயர்த்தி கொண்டு ருக்கு செய்வது சுன்னத், கை வைத்துவது. அதை பற்றி உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன். 20க்கும் அதிகமான சஹாபாக்கள் அதை ரிவாய் செய்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அது சுன்னத்தான அமல், அதை நாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி கை வைக்கிறது? நான் தக்பீர் ஆரம்ப தக்பீரின் போது எப்படி கை உயர்த்த வேண்டும் என்று சொன்னேனோ அதே அமைப்புத்தான். கை எந்த இடத்துலலாம் உயர்த்தணும் என்று சொல்றோமோ அங்கெல்லாம் இதே அமைப்புத்தான். ஒன்று 2 தோள்பீயத்துக்கும் நேராக அல்லது காதுக்கு நேராக. சரியா? இப்ப நான் உங்களுக்கு அதை விளங்குவதற்காக நான் என்னுடைய திசையை மாற்றி கொடுக்கிறேன். இப்ப நாங்க ருக்கு செய்ய போறோம். எங்களுடைய 2 கைகளையும் ஒன்று தோள்பீயத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு அல்லது எங்களுடைய 2 காதுகளுக்கு நேராக உயர்த்தி கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நாங்கள் ருக்குவுக்கு செல்ல வேண்டும். ருக்குவுக்கு செல்லும் போது ருக்குவில் நாம் இருக்கக்கூடிய முறையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2 கைகளையும் இந்த உள்ளங்கைகளையும் முட்டுக்காலை பிடித்துக் 2 உள்ளங்கைகளால் முட்டுக்காலை பிடித்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை பிடிப்பது போல, ஒரு பொருளை நம்ம பிடிச்சா என்ன செய்வோம்? கனமா பிடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த 2 கை விரல்களும் 2 கையுடைய விரல்களும் விரிந்தவாறு முட்டை இறுக பிடித்துக் கொள்வார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய இந்த கை அவங்களுடைய விலாவை விட்டும் தூரமாக இருக்கும், சேர்ந்திருக்காது. அவங்களுடைய தலை, முதுகு, பிற்பகுதி எல்லாம் சமமாக இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் தண்ணீர் ஒரு பாத்திரத்தை அவங்களுடைய முதுகுல வச்சா என்ன அந்த பாத்திரம் கீழே விழாமல் இருக்கும், ஆடாமல் அசையாமல். ஒவ்வொரு இடத்திலும் கியாமிலையும் ருக்குவிலையும் நிமிரும் போது யாத்திதால் அதிலேயும் சுஜூதிலேயும் 2 சுஜூதுகளுக்கு மத்தியில் அமர்வதிலும் அமைதி பெற வேண்டும். எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒவ்வொரு உறுப்புகளும் அந்தந்த இடத்துக்கு போய் அமைதி பெறும் வரை அந்தந்த இடங்களிலே நாம் அமைதியா இருக்கணும். அவசரமாக செய்யக்கூடாது இல்லைங்களா? அப்ப நாங்க இந்த ருக்குல எங்களோட சொன்ன பிரகாரம் எங்களுடைய உடல்களை வைத்துக் கொள்ளணும், அமைதியாகவும் இருக்க வேண்டும். இப்ப சுஜூத் சேரம் பாருங்க, ருக்கு சேரம் பாருங்க. சுஜூதல்ல ருக்க அல்லாஹு அக்பர் என்ற எங்களுடைய 2 இந்த கைகளையும் இந்த முழங்கையிலே இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய 2 கைகளும் எங்களுடைய விலாக்களை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும். தலை, முதுகு, பிற்பகுதி நேராக இருக்க வேண்டும். நேரா இருக்குதா? இங்க நாம் ஓதக்கூடிய திக்ர் என்ன? சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம். ஒரு முறை ஓதுவது வாஜிபு, ஒன்றுக்கும் அதிகமாக ஓதுவது சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறைகளை 3 தடவையை விடவும் அதிகமாக ஓதிருக்கிறாங்க. குறிப்பாக இரவு தொழுகைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கும் போது எவ்வளவு நீட்டி தொழுவார்களோ கிட்டத்தட்ட அந்த அளவிற்கு ருக்குவை சுஜூதை நீட்டுவார்கள் என்று வந்திருக்கிறது. ஆகவே சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று மோதலாம். சில ரிவாயத்துகளிலே சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி என்றும் வந்திருக்கிறது. அதே போன்று சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் இப்படியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருக்கிறாங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி இப்படியும் ஓதிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த முறையிலே ருக்குவை முடித்துவிட்டு இந்த ருக்குவில் அமைதியாக இருந்துவிட்டு, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருக்குவிலே ஓதுவதை, ஏதாவது ஒன்றை ஓதுவதை, குர்ஆன் வசனங்கள் ஓதுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இங்க குர்ஆன் வசனம் ஓதக்கூடாது. அதற்கு பிறகு இஅ்திதாலுக்கு வர வேண்டும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, நம்முடைய 2 கைகளையும் முன்னால் சொன்ன பிரகாரம் உயர்த்தி கொண்டு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னவாறு நாம் நிமிர வேண்டும். இங்கே ரப்பனா லக்கல் ஹம்து என்று மோதலாம், ரப்பனா வலக்கல் ஹம்து என்று மோதலாம் ஒரு வாவை கூட்டி, அல்லது அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று ஓதலாம், அல்லது அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் கேளுங்கள். இதில் 4 விதமாக வந்திருக்கிறது. ரப்பனா லக்கல் ஹம்து, அடுத்தது ரப்பனா வலக்கல் ஹம்து. முதலுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஒரு வாவு.
முதல்ல ரப்பனா லக்கல் ஹம்து, இங்க ரப்பனா வலக்கல் ஹம்து. மூன்றாவது முறை என்ன? அல்லாஹும்மே சேர்க்கிறது. அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து, அல்லாஹும்ம ரப்பனா வாவசத்துக்கு வலக்கல் ஹம்து. பிறகு இதுக்கு பிறகு என்ன? மில் அஸ்ஸமாவாதி வமில் அல் அர்தி வமில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅத் என்ற திக்ருகள் எல்லாம் வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் சொன்னதை ஓதினால் கூட போதும். மேலதிகத்துக்கு இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை நீங்கள் துஆ புத்தகத்தை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயும் அமைதி பெற வேண்டும். சிலர் என்ன செய்றாங்கண்டா ருக்குல இருந்து எழுந்த உடனேயே சுஜூதுக்கு போயிடுவாங்க. சிலர் ருக்குவுக்கு போய் இருக்க மாட்டாங்க, உடனே இஅ்திதாலுக்கு வந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேராது என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருடர்களில் மிக கெட்ட திருடன் யார் தெரியுமா? தொழுகையில் திருடுறவன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், தொழுகையில் எப்படி யா ரசூலுல்லாஹ் திருடுவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ருக்குவையும் சுஜூதையும் சரிவர செய்யவில்லையோ அவன்தான் திருடர்களில் ஆக கெட்ட திருடன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருடர்கள்ல ஆக கெட்ட திருடன். ஆகவே நாங்க என்ன செய்வோம்? தொழுகையில அமைதியா தொழுங்க, கொஞ்சம் குறைவா தொழுதாலும் பரவாயில்லை.